தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய தேர்தல் பரப்புரை அனல் பறக்க நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பரப்புரையினுடைய முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அவருடைய பரப்புரைக்கு மத்தியில் நாம் சந்திக்கிறோம். வணக்கம். 200 தொகுதிக்கு மேலே சுற்றி வந்துட்டீங்க. இது உங்களுக்கு முதல் தேர்தல் பரப்புரை அனுபவம் இல்லை. தேர்தல் பரப்புரைன்னு வந்தால் ஒரு உற்சாகம் உங்களுக்கு வந்துடுதே. பல தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நான். இந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது நான் முதலமைச்சராக இருந்து நான் செஞ்சிருக்கிற சாதனைகள், என் தலைமையில் அமைச்ச ஆட்சி மூலமாக செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப எழுச்சியாக சேர்ந்துருக்கு. அந்த எழுச்சியோட மக்கள் வரவேற்கிறாங்க. அதனால் ஒரு புத்துணர்ச்சியோடு போனேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏற்கனவே பல முறை போயிருக்கும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் சில குறைகள்லாம் கூட இருக்கும். ஆனால் இந்த முறை எந்த குறைகளும் சொல்லாமல் மக்கள் ஆர்வத்தோட, பெண்கள் ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்றாங்க. இளைஞர்கள், மாணவர்கள் அத்தனை பேருமே ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்றது. கடந்த தேர்தல்கள் எல்லாம் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க. கடந்த கால திமுக அரசு, கலைஞர் அவருடைய அரசு செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பீங்க. இதுதான் முதல் முறையா ஒரு முதலமைச்சராக உங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிற ஒன்று. அதுல முதன்மையா எதை நீங்க உங்களுடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று எதை பார்க்குறீங்க? விடியல் பயணம். அதான் முதல்ல பொறுப்பு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டு கோட்டையோட போய் முதல் கோப்பு கையெழுத்து போட்டது அதுதான் விடியல் பயணம் தான். முதல் நாள் முதல் கையெழுத்தை தான் போட்டேன். அது போடும்போது பெண்களுடைய முன்னேற்றத்தை மனசில் வச்சுக்கிட்டு போட்டேன். தந்தை பெரியார் சொத்துல பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம், பாதி பேர் நாட்டில் பெண்கள் தான் இருக்காங்க, அந்த பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத போராடினார் அவர். தலைவர் கலைஞர் சொத்துரிமை சட்டமாக்கி கொடுத்தாரு. அதே போல் மகளிர் சுய உதவிக்குழுன்னு அவர்களுடைய காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதே அடிப்படையில் தான் நான் ஃபாலோ பண்ணி பெண்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத திக் பண்ணேன். அதில் தான் தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் கொடுத்துருந்தோம், முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். அதனால் வந்த உடனே அதுதான் அதிகாரிகள் கூட இப்போ சூழ்நிலை இருக்கிறது கஷ்டமாச்சே அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே போக்குவரத்து கடை நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக அண்ணா போக்குவரத்து கடைகளை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தில் இருக்கிறது இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, ஆனால் அது மக்களுக்கு பயன்படணும், அதுதான் போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அந்த அடிப்படையில் தான் கலைஞருடைய வழியில் என்னன்னு நான் அதை செயல்படுத்தணும், எந்த ஆனாலும் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கைது போட்டேன். வணக்கம். வணக்கம்மா. எல்லாம் எந்த ஊர் மணிங்க? வசதியாக இருக்கா? பஸ் வசதியாக இருக்கா? எந்த காலேஜ்? நீ எந்த ஊர்? பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் அது ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கு சார். முதல் கையெழுத்து இன்னைக்கு வரையிலும் போகுது. பல மாநிலங்களில் அதை செயல்படுத்துகிற தன்மையை பார்க்குறோம். தேர்தல் பரப்புரை அப்படின்ற ஒன்று இப்போ இன்னைக்கு உங்களுக்கு 70 கடந்துட்டீங்க. காலையில் ஒரு ஊரில் இருக்கீங்க, மாலையில் 2 கூட்டங்கள் பேசுகிறீங்க, மறுநாள் காலையில் போய் ஒரு நடைப்பயணம், காலையில் நடைபயிற்சி போகிறப்ப வாக்கு சேகரிக்க போகிறீங்க. இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கே இருந்து வருது? பொதுவாகவே எக்ஸசைஸ் பண்ணி சாப்பாடில் கண்ட்ரோல் இருந்துக்கிட்டு அதை கடைபிடிக்கிறேன், அது ஒரு காரணம். அதையும் மீறி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் அந்த வரவேற்பு கொடுக்குறதுனால தான் அதிகமான உற்சாகம் ஏற்பட்டுச்சு. அதனால் எனக்கு அந்த அலுப்பு, சலிப்பு, கலப்பு தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பரப்புரையில் உங்களுடைய முதன்மையான எதிரி அரசியல் ரீதியாக உங்களுக்கு களத்தில் இன்னைக்கு யாரை நீங்கள் உங்களுடைய முதன்மையான எதிரியாக பார்க்குறீங்க? நான் யாரையும் எதிரியாக பார்க்கறது இல்லை, எல்லாரையும் நண்பர்கள் தான் பார்க்குறேன். எதிரியெல்லாம் இதுவரை பார்த்ததில்லை. அதான் என்னுடைய சுபாவம். உங்கள் ஆட்சியில் 5 ஆண்டு கால ஆட்சியில் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது கல்விக்கும் பெண்கள் நலத்திட்டங்களுக்கும். நிகழ்ச்சிகள்லையும் கல்வி பற்றி அதிகமாக பேசுகிறீங்க. ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கல்விக்கு? பெருந்தலைவர் காமராஜர் கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க அவரை. அது மாதிரி தலைவர் கலைஞர்
கல்லூரி கல்வியை வந்து உயர்த்தினார். அது மனசில் இருந்தது. ஏன்னா கல்வி வந்து கிடைச்சிச்சுன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை வந்து சமாளிச்சிருவான். அதனால் அவன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த பசங்களை கூட பிள்ளைங்களை கூட அவங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம், காமராஜ் எப்படி மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தாரோ, எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் மாற்றி பண்ணாரோ, கலைஞர் வந்து முட்டையோட கலந்து சத்துணவு கொடுத்தாரோ, அதில் வந்து பெரிய எஃபெக்ட் இருந்துச்சு. அது யாராலையும் மாற்ற முடியல. வர்றவங்க பூரா டெவலப் பண்ண முடியுது. அதை திங்க் பண்ணேன். ஒரு நாள் வந்து கலைஞர் கருணாநிதி நகரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தப்போ 2 பிள்ளைங்க வந்து சோர்வாக அப்படியே இருந்தாங்க. கிட்ட போய் கேட்டேன், இப்போ சோர்வாக இருக்கேன், சாப்பிட்றீங்கல்ல? ஆமாம், நான் கேட்டேன். ஷாக்காக போயிடுச்சு எனக்கு. ஏன் சாப்பிட்றீங்கல்ல? ஏம்மா வேலைக்கு போயிட்டாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பையன். அப்போ தான் மனசில் பட்டுச்சு. உடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன். ஒர்க் அவுட் பண்ணி சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸும் அதிகமாகுது, சேர்க்கையும் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் என் மனசில் பட்டு சொல்கிறேன். அப்படியா? என்ன படிக்கிறமா? நீயே வருதியா? கிளாஸ் போறியா நீ? அப்படியா? போன தடவை ராலிமா நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாப்பா உங்களுக்கு பொக்கே கொடுத்தாங்க. அப்படியா? வாழ்க்கை அதனால தான் எப்படியாவது சந்திச்சு உங்களை பார்க்கணும். அப்படியா? செம்மொழி. நீங்க தான் பேரு செம்மொழியா? வெரி குட். அதான் சொன்னா என்ன படிக்கிற? இந்த தேர்தல் பரப்புரையில் உங்கள் ஆட்சியின் மேலே சொல்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டுன்றது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. வேடிக்கையாக இருக்குது. அது குறிப்பாக பழனிசாமி தான் அதிகமாக சொல்லிட்டு இருக்காரு. அவரும் பல கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரு பிரச்சாரத்துக்காக. அங்கே பெண்களை வர்றது இல்லையா? பாதுகாப்பு இருந்தால் பெண்கள் வர முடியும். அது மாதிரி எங்கள் கூட்டத்துக்கும் ஆயிரக்கணக்கில் பெண்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. வந்துட்டு நிம்மதியாக தான் போயிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லூரிகளுக்கு போகிறதுக்கும் பெண்கள் அதிகம் போகிறாங்க. அதே மாதிரி வேலைகளுக்கு போகிறது பெண்கள் தான் இன்றைக்கி 44% மேலே பெண்கள் தான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்தா இருக்குது. பெண்கள் அதிகம் வேலைக்கு போகிறாங்க, அதிகம் கல்வி நிறுவனங்களுக்கு போகிறாங்க, அதனால் பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்க. பட் எதிர்க்கட்சிகளுடைய பரப்புரை அப்படின்றது அது திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, பொதுவாகவே பலர் எதிர்க்கட்சியை சேர்ந்த பல தரப்பும் பிஜேபியிலேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய தலைவர்களும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒன்றை பார்க்குறோம். நீங்கள் ஒன்றியத்திலேருந்து வந்த ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு அதிகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு அவங்களுடைய ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஆனால் வேணும்னே திட்டமிட்டு எங்கேயும் அங்கொன்றும் இங்கொன்றும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை வந்து பெருசாக்குறாங்க. ஆனால் அதையும் வந்து உரிய முறையில் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து ஆக்ஷன் எடுக்கிறோம், உடனே வாங்கி கொடுக்குறோம். அதுவும் நடந்திருக்கு நம்ம ஆட்சியில். ஆனால் இன்றைக்கி வந்து கல்லூரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொழிற்சாலைகள் போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லா பதவியோடு தான் போயிட்டுருக்காங்க. அவங்க பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தோழி விடுதிங்கிற பேரில் எல்லா மாவட்டத்துலேயும் அதுக்காக ஒரு ஹாஸ்டல் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது பாதி இடத்த தொடராச்சு. அடுத்த ஆட்சி வந்த பிறகு திரும்பி அதுக்கு ஃபுல் பண்ண போகிறோன்னு தேர்தல் அறிக்கை தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் போகிற கூட்டங்களில் எழுச்சி எப்படி இருக்குது? நேற்றைக்கு கூட கமல்ஹாசன், பிரேமலதா இவங்களோட ஒரு பேரணி நடத்துனீங்க. உங்கள் கூட்டங்களில் எழுச்சி அப்படின்றது எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது தேர்தல் நேரத்தில் போன தேர்தல் நேரத்தில் சொன்னது வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம். 85% 90% நிறைவேற்றிருக்கிறோம். 12 நிறைவேற்றலைங்கிறது ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லை. அதனால தான் அது வந்து 5-6% தான் நிற்கிது. அதனால் மக்கள் நம்பிக்கை இருக்குது. திமுக வந்து ஏதாவது தேர்தல் நேரத்தில் சொன்னால் வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதனால் ஒரு எழுச்சி ஏற்படுது. இந்த தேர்தல் பரப்புரைக்கு மத்தியிலையும் கிரிக்கெட் பார்க்குறீங்க, கேம்பெயின் நேரத்தில் கூட கிரிக்கெட் பார்க்குறீங்க
அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட எதிர்க்கட்சி தலைவர் பண்ணியிருந்தாரு. அது வண்டியில் போய் பார்க்குறது பிரச்சாரத்துக்கு போகிற பாருங்க, லேப்டாப் இருக்குல்ல, அதை வச்சுட்டு பார்க்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 2 hours ஆகுது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மீட்டிங் போகும்போது 2 hours 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அந்த நேரத்தை பயன்படுத்தி பார்க்கணும் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பெண்களை மையப்படுத்தி திட்டங்கள் அப்படின்ற ஒன்று உங்கள் 5 ஆண்டு கால ஆட்சியில் தொடர்ந்து பார்த்தா பெண்களுக்கான திட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு விடவும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்களா? இந்த பெண்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். ஒரு பெண்ணு வந்து கல்வி அறிவில் வந்து படித்து முன்னுக்கு வந்தாங்கன்னா அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த நாடும் முன்னேறும்னு படிச்சிருக்கோம். அதனால் பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அறிவிக்கிற இல்லத்தரசி அல்லது உரிமை தொகை இதே மாதிரியான வாக்குறுதிகளை போட்டி போட்டுட்டு அதிமுகவும் மற்ற கட்சிகளும் தர்றாங்க. அதை வந்து மக்கள் நம்ப தயாராக இல்லை. காரணம் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் அது கலைஞர் இருந்த காலத்தில் தான் நம்ம பார்க்குறோம். கலர் டிவி கொடுப்போன்னு சொன்னார் கலைஞர். அதே மாதிரி செஞ்சார். அதை நிறைவேற்றினார், முழுசாக நிறைவேற்றினார். அதே மாதிரி திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவான்னு நம்பிக்கை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. நாற்பது வருஷமா பட்டா இல்லாமல் இருந்தது. இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா. எங்கள் மகளிர் உதவி தொகை எங்கள் அம்மாவுக்கு வருது. உதவியாக இருக்குது. பஸ்ஸில் போகிறது சௌகரியமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. ஸ்கூலுக்கு போறீங்களா? காலேஜா? எந்த காலேஜ்மா? எங்க? என்ன படிக்கிறீங்க? புதுமை பெண் திட்டம் கரெக்டாக வர்றது. நீங்கள் இபிஎஸ்ஸை கடுமையாக பேசுகிறீங்க, ஆனால் உங்களை நடிகர் விஜய் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார் இந்த தேர்தல் காலத்தில். ஆனால் நீங்கள் பதிலே சொல்லாமல் தவிர்க்கிறீங்களே. இபிஎஸ்ஸை கூட நான் கடுமையாக பேசுகிறதில்ல. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால கேள்விகள் கேட்கும் போது, சில பிரச்சனைகள் சொல்லும் போது அதுக்கு தகுந்த போது தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கடுமையாகவும் விமர்சனம் பண்ணலாம் அதிகம் பேசுகிறதில்ல. இப்போ அதே மாதிரி நீங்கள் கேட்குற விஜயை பற்றி கேட்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக யாராவது கட்சி தொடங்குறவங்க, அரசியல் பண்ண நினைக்கிறவங்க பூரா திமுக விமர்சனம் பண்ணி தான் பேசுகிற வழக்கம். அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து திமுக அதை பற்றின கவலைப்படுறதில்ல. பல உலக நாடுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கிற தமிழரெலாம் பார்க்கும்போது திமுகவில் தான் நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன், கலைஞர்கள் வந்து வேலையை கிடச்சிருக்காரு, எனக்கு இட ஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு உலகம் பூரா இன்றைக்கி எங்கே போனாலும் திமுக பற்றி தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. திமுக ஒன்று தான் நமக்கு உந்து சக்தியாக இருக்குது. அதுதான் அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கு நாட்டில். அதனால் யார் வந்தாலும் திமுக எதிர்த்தோ திமுக விமர்சனம் பண்ணியோ அப்படி தான் விமர்சனம் பண்ணி தான் வளர முடியும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. திமுக வந்து ஒரு ஆக்க சக்தி. இன்றைக்கி வந்து பல தொழிற்சாலைகள், பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே வந்து அது திமுக ஒரு ஆக்க சக்தியாக இருந்து திமுக ஆட்சி பொருள் இருந்த நேரத்தில் இதெல்லாம் கொண்டு வந்து. மகளிருக்கு என்னென்ன செய்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு என்ன செய்கிறோம்? இல்லை உங்களுக்கு எதாவது கிடைக்குதா? அதில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எதாவது கிடைக்குதா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹெச் ராஜா சொல்லும்போது அவர் என்ன சென்ஸில் சொன்னார்னு தெரியல. அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது? அவர் என்ன அர்த்தத்தை சொன்னார்னு எனக்கு தெரியல. என்ன அர்த்தம் சொல்லியிருப்பாருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அது பொறுப்பு வந்து ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அதை சொல்லும் போது, அதுவும் கலைஞரை விட டேஞ்சரை சொல்லும் போது கலைஞரை விட செஞ்சுருக்காரு. இப்போ அதை விட நாமளும் அதிகமாக செய்யணும்னு எதிர்பார்க்குறாரா அப்படின்னு அப்படி தான் நினைக்கிறேன் நான். இன்னும் அது சொல்லட்டும், நான் இன்னும் அது மேற்கொண்டு என்னுடைய பொறுப்புணர்வை நான் வெளியே காமிச்சு தான் இருப்பேன். பிரதமர் தொடங்கி டெல்லியிலேருந்து எந்த தலைவர்கள் வந்தாலும் டெல்லியிலையும் ஒன்றியத்திலையும் ஒரே ஆட்சி இருக்கணும், தமிழ்நாட்டில் அதே ஆட்சி இருக்கணும், டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு பேசுகிறாங்க. வளர்ச்சி அதனால் குன்றி போயிடுச்சு, டெல்லியோட இணக்கமாக இருக்கணும்னு சொல்கிறத பார்க்குறோம். மணிப்பூரில் டபுள் இன்ஜின் தான், பீகாரில் டபுள் இன்ஜின் தான், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் டபுள் இன்ஜின் தான். டபுள் இன்ஜின் மாநிலத்தில் என்ன வளர்ச்சி பார்த்துட்டாங்க? டபுள் இன்ஜின் இல்லாத தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி கேரளாவாகட்டும், அதாவது பிஜேபி இல்லாத ஆட்சிகளில் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து வளர்ச்சி வந்துட்டு இருக்க தவிர பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எங்கேயும் வளர்ச்சி இல்லை. அது வந்து ஒரு டப்பா இன்ஜின் தான். ஆட்சி எப்படி இருக்கு? இதோட நல்லா கணிப்போம் பாருங்க.
மக்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று நடந்தது. திடீர்னு ஒரு நாள் காலையில் 5000 ரூபாய் பணம் 1,31,00,000 கணக்கில் வந்து விழுந்தது. அது எப்படி ரகசியமாக வச்சுருந்து விடியற்கால ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க? எங்களுக்கு ஏற்கனவே செய்தி கிடச்சிது, இப்படி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அதனால் இதை இப்படியே தடுத்து நிறுத்தணும், தேர்தலுக்கு வந்து இதை பயன்படுத்தி வந்து அவங்க பயந்து போய் அவங்க வழக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த செய்தி எங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே நான் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி இப்போ உடனே இது எப்படி செய்யலாங்கிறது டிஸ்கஸ் பண்ணி, எனக்கும் அந்த துறையினோட அதிகாரிக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளோ போடுறது எப்போ போடுறதுன்னு. அதனால் உடனடியாக போட்டு விடிய 5 மணிக்கெலாம் அந்த பேங்க்கில் கணக்கை வர வச்சு, அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே நான் அது சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ செய்தி வெளியிட்டு அது வெளியே வந்தது. ஒரு ஸ்கீமை எடுத்துக்கிட்டா அதை வந்து ரொம்ப க்ளோஸாக சில நேரங்களில் ஃபாலோ பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ ஒரு பெண் வீடு கேட்டு வீடு இல்லைன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த வீடு சேங்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு திருநெல்வேலி போகிறப்ப அந்த வீடை போய் பார்க்குறீங்க, கட்டுறாங்களான்னு ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கே போகிறீங்க. இந்த ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஒன்று உங்கள்கிட்ட இந்த ஸ்கீமில் மட்டும் பண்ணுவீங்களா, பொதுவாகவே உங்களுடைய இயல்பு? என்னுடைய இயல்பு தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டது. தலைவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா சொல்லுவார் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் அவருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பார். லேட்டு உங்களுக்கு உதாரண பேப்பரில் ஒரு செய்தி வரும், மாநகராட்சி பற்றி தான் செய்தி வரும், மயிலாடுறப்போ செய்தி வரும். செய்தி வர்றப்போ சரி பண்ண உடனே கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுவேன். ஆனால் தலைவர் எனக்கு முன்னாடியே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விடுவார், அவர் ஃபோன் பண்ணி விடுவார். அதை ஃபாலோ பண்ண அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அந்த அடிப்படையில் தான் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே பார்த்து நான் தினேஷ் எத்தனை மாற்ற சொல்லியிருக்கிறேன், சம்மந்தப்பட்ட செக்ரட்டரிகிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த அதிகாரிக்கு நானே ஃபோன் பண்ணணும், அப்புறம் ஃபாலோ பண்ணி பண்ணுவேன். உதாரணம் டூர் போகிறேன்னு வச்சுங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அதை வாங்கி பார்ப்பேன். சிலது பெரிய ஸ்கீமாக இருக்கும், அது ஒரு வழக்கு பண்ணுற நீதிமன்ற பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். சிலது படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கும். அதை பார்த்தோன்னா உடனே அங்கே கலெக்டர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பாருங்கள், உடனே கலெக்டர் எனக்கு போகிறதுக்கு நிகழ்ச்சி முடிச்சு போகிறதுன்னு சொல்லுவார். வேலை கொடுத்தாச்சுன்னு, ஒரு வீடு கொடுத்தாச்சுன்னு. அது உடனே அந்த பக்கம் போகும்போது அவங்க ஃபோன் நம்பரை கேட்டு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுப்பேன், பேசிவிட்டு அதுக்கு அந்த பக்கம் வர பார்ப்பேன். அதை வந்து அது ஒரு பழகிட்டேன், அது மாதிரி பழகிட்டேன். அது தொடர்ந்து அது மாதிரி செய்வேன். அப்படியா கூட 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, சூரியன் மறைக்க முடியாது சார். பார்த்திங்கன்னா சிஎம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மகளிர் உரிமை தொகை, ஃப்ரீ பஸ்ஸு லேடிஸ்க்கு போகிறது, அப்புறம் நான் முதல்வங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இந்த எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நிறையா ஹெல்ப்பாக இருக்குது. அது நாங்களும் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முதல்வர் இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் ஆட்சியிலும் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபியூச்சரில் அவருக்கு ஆட்சிக்கு வந்தாலுமே நிறையா பண்ணுவாருன்னு நம்புகிறோம். இந்த தேர்தலோட ஒரு முக்கியமான பேசு பொருள் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக பேசுகிற ஒன்று. குறிப்பாக பிரதமர் அமித்ஷா போன்றவர்களை பேசும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டராக உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விஷயம் அது? பள்ளி குழந்தைகள் அவங்க படிக்கிறதுக்கான முந்தைய அரசு கொடுக்க வேண்டிய நிதி, ஹிந்தி கற்றுக்கிட்டாதான் அந்த நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு தான். ஏன்னா ஒரு படிக்க பசங்களுக்கு வந்து நிதி வர்றது வந்து எத்தனையோ அரசு இருந்திருக்கு. ஆனால் அவங்களாம் வந்து ஹிந்தி கற்றுக்கிறது முயற்சி கொண்டு சொல்லுவாங்களே தவிர, கட்டாயப்படுத்துவாங்களே தவிர இந்த மாதிரி நிதியை தருவது கிடையாது. ஹிந்தி திணிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ரொம்ப அப்பட்டமாக அபாண்டமான ஒரு இதை பார்க்குறோம். நாகரிக அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நாகரிக அரசியல் பண்ணுறத குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்கன்னா அதை நான் தொடர்ந்து செய்வேன். தேர்தலில் முதல்ல ஜெயிச்ச உடனே தலைவர் நினைவிடத்துக்கு போய் மரியாதை பண்ணப்போ ப்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னோம்னா, எனக்கு ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போட தவறினவங்க பெரிய ஓட்டு போடாமல் விட்டுட்டுமே அப்படின்னு வருந்தணும். அந்த மாதிரி தான் நினச்சேன். அதான் என்னுடைய பெருந்தமே நான் நினைக்கிறேன். பொதுவாக பல அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கைக்கு வந்துட்டா அந்த அதிகாரத்தை தங்களை வளத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று தங்களுடைய எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க.
நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த பண்பு உங்களுக்கு எப்படி வந்தது? அது எங்கள் அப்பாட்டு வந்தது. அதெல்லாம் நல்ல பண்பு தான் அது. தமிழ் இலக்கியம் அது இதில் முனைவர் பட்ட பண்ணுறவங்களுக்கு வந்து விருதுகள் தரேன்னு சொல்லியிருக்கீங்க சார் இந்த தேர்தல் அறிக்கையில். திராவிட மாடல் 2.0 ரொம்ப முக்கியமான முயற்சி சார். அது வந்து ஆல்ரெடி சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப்லாம் கொடுக்குறீங்களா சார்? அதே மாதிரி இது வந்து ஒரு தமிழ் இலக்கியத்திலேயே இதழியல்ல ஆய்வு பண்ணுறவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கும். நிறைய பேர் முனைவர் பட்ட இந்தியாவிலே அதிக முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் இருக்கிறது தமிழ்நாடு தான் சார். அதுலேயே அதிக பெண்கள் இருக்கிறது தெரியும் தான். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக இன்னும் அதிகமாக இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான முயற்சி. சார் அடுத்த வருஷம் நான் முதல்வன் ஸ்கீம் வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இப்போ 1000 பேருக்கு இருக்கு. இது வந்து ஆமா புதுமை பெண் திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது இன்னும் தொடரட்டும். இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். 1000 ரூபாய் ஆமாங்க சார். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். எங்க அம்மாவுக்குலாம் நான் தான் பண்ண அனுப்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எங்க அம்மா என்கிட்ட கேட்கறதே கிடையாது. எங்க அம்மாவே வந்துட்டு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சார் இந்த 5 இயர்ஸ் நல்லா இருக்கும் சார். 2.0 ஆட்சி இன்னும் நல்லா இருக்கும் சார். சிறப்பாக இதுக்கு முன்னாடி those 5 years past 5 years they were so good, helpful இருந்துச்சு ரொம்ப. Thank you. Like studies wise Thank you. இன்னைக்கு முதல்வர் சார் எங்கள் கம்பெனிக்கு வந்திருந்தார். நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசணும். மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசணும், அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி பேசணும், இலவச பஸ்ஸில் வரதை பற்றி பேசணும், எங்கள் பொண்ணுக்கு காலேஜில் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றியும் பேசணும். ரொம்ப இதாக இருக்குது. அடுத்தது அவரே முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்றோம். தொகுதி மறுவரையறை சட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதுக்கு எதிராக முதல்ல ஒரு போர்க்கொடி உயர்த்தினது தமிழ்நாடு. நீங்கள் தான் ஒரு ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பில் சட்ட மசோதா நகல் வந்த உடனே அதை எரிக்கவும் செஞ்சீங்க. ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிக்கும் அப்படின்னு அறிவிச்சிங்க. நேற்றுக்கு அந்த சட்ட மசோதா தோல்வி அடைஞ்சு அதை கொண்டாடவும் செஞ்சுருக்கீங்க, பட்டாசு வெடிச்சு. இந்த போராட்டம் பெருசாக பண்ணணும்னு ஏன் நினச்சிங்க? இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கிளர்ச்சி அறிவித்தப்போ? நானே வந்து கருப்பு சட்டை போட்டு அன்றைக்கி என்றைக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அன்றைக்கி காலையில் தமிழ்நாடு பூரா எல்லா தொடரும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடி ஏற்றணும்னு சொல்லி அறிவிச்சுட்டு நானே அப்போ வந்து நாமக்கல்லில் இருந்தேன். நானே ஒரு இடத்துல போய் கட்சிக்காரன் வீட்டில் போய் கொடியை ஏற்றிட்டு சட்டத்தோட நகலை எரித்தேன். அதுக்கப்புறம் பற்றிச்சது எல்லா ஊர்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரம் ஈவினிங் வந்து இந்த செய்தி வந்துச்சு. இந்த செய்தி வந்தோடனே தமிழ்நாட்டு உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி ஆச்சு எங்களுக்கு. கிளர்ச்சி அறிவித்தப்போ இவ்வளோ பெருசாக இந்த இந்தியா முழுக்க எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபடுவாங்க, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு முன் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? மோடி கவர்மெண்ட் ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும், டிஃபீட் ஆகும் இந்த பில்லுன்னு நினச்சிங்க? அது என்ன நிலை வருதோ இல்லையோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இது சம்மந்தமாக ராகுல் காந்திகிட்ட பேசுகிறேன், அன்னை சோனியா காந்திகிட்ட பேசுகிறேன், காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு கார்கேட்ட பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் அகிலேஷ்கிட்ட பேசுகிறேன், மம்தாட்ட பேசுகிறேன், தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன், கேரளா சிஎம்கிட்ட பேசினேன். எல்லாத்தையும் பேசி ஒருங்கிணைச்சோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எம்பிஸும் அவங்க எம்பிஸோடையும் கான்டாக்ட் பண்ணி அது ஒரு லாபி பண்ணோம். அதனால் இது மோடியை பொறுத்த வரைக்கும் பெரிய தோல்வி, எங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் பொதுவாக பிரதமர் கடிதம் எழுதுனா ஒரு பதில் வர்றது, டைம் கொடுக்கறது, இதை பற்றி ஒரு கன்சல்டேஷன், முக்கியமான ஒரு பிரச்சனைனா கன்சல்ட் பண்ணுறதுக்கு வாங்கன்னு முதலமைச்சர்கள் அழைக்கிறது ஒரு மரபாக இருக்கும். இதில் அது மாதிரியான எந்த கன்சல்டேஷனும் நடக்கலையா? திமுக மட்டும் இல்லை, எந்த மாநிலத்து முதலமைச்சர்கிட்டையும் பேசலை, எந்த கட்சி தலைவர்கிட்டையும் பேசலை. இதை பற்றி ஒரு டிஸ்கஷனே கிடையாது. எவ்வளோ பெரிய இஷ்யூ இது, அதை வந்து டிஸ்கஷனும் பண்ணாமல் திடீர்னு வந்து வச்சது வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டாங்க. அது வந்து இன்றைக்கி அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்குது. பிஜேபி இதில் முன்வைக்கிற ஒரு விமர்சனம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதுக்கு நாங்கள் சட்டம் கொண்டு வந்தோம், திமுக, காங்கிரஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளும் பெண்கள் முன்னேறதை விரும்பலை, அதனால் அந்த சட்டத்தை வந்து எதிர்த்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பரப்புரையை சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறத 3 வருஷத்துக்கு முன்னாடி 2023 33% இடஒதுக்கீடு கொடுக்குன்னு சொல்லி அப்போவே கொண்டு வந்தாச்சு. இதை அப்போவே அதை அமலுக்கு கொண்டு வந்திருக்கணும் அவங்க. ஆனால் அதை கடத்திட்டாங்க. அதை எல்லாருமே நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். அந்த பெண்கள் இடஒதுக்கீடு இருக்க கட்சி எல்லா கட்சியும் ஆதரிச்சிருக்கு, திமுக அதை மனப்பூர்வம் ஆதரிச்சிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 33% இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, 50% இடஒதுக்கீடு மாநகராட்சிகள்லாம் கொடுத்துருக்குறோம், நகராட்சியில் கொடுத்துருக்குறோம். மேயர்கள் பார்த்திங்கன்னா 50% மேலே கூட தமிழ்நாட்டில் மேயர்கள் இருக்காங்க. அது வந்து இப்போ வந்து
இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரதுக்காக ஒரு முகமூடியை தயார் பண்ணி அந்த முகமூடிக்காக அதை பயன்படுத்துகிறாங்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்திய பாராளுமன்ற வரலாறில் கடந்த 10-12 வருஷமாக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நரேந்திர மோடி அவருடைய அரசு கொண்டு வந்தால் அது நிறைவேற்றிடுவாங்க. அது 370 இருக்கலாம், காஷ்மீராக இருக்கலாம், இது எந்த கண்டென்ஷியஸ் பில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும், நிறைவேற்றிடுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு அரசியல் முக்கியத்துவம் என்னென்னு? எதிர்க்கட்சியுடைய ஒற்றுமை தான் இதனுடைய வெற்றிக்கு அடிப்படை அமைஞ்சது. வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்லி பிரிக்க பார்த்தாங்க. ஆனால் இதில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த வேறுபாடு பார்க்காம ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இது அடைஞ்சிருக்கோம். நம்ம இதில் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான சீட்டு கிடைக்கிது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் ஏமாந்து போயிடல. அதில் இருக்கிற சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவரும் அதை கடுமையாக எடுத்தார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் சப்போர்ட் பண்ணார். அமித்ஷா சொல்கிறதான் கரெக்டு, அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணார். ஆக இது மோடியை பொறுத்த வரைக்கும் தோல்வி, எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இது பெரிய துரோகம். ரொம்ப சீரியஸான பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கிடையில் நீங்கள் சந்தித்த தலைவர்கள், நீங்கள் பார்க்குற பிரபலங்கள், அவங்கள பற்றி உங்கள் எண்ணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒன்லைன் சொன்னால் போதும். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யாத ஒரே பிரதமர். சோனியா காந்தி எல்லாரையும் அரவணைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். ராகுல் காந்தி நம்பிக்கை நட்சத்திரம், ஒரு சிறந்த போராளி. எடப்பாடி பழனிசாமி தமிழர்களுக்கான உரிமையை இதுவரை கேட்காத ஒரு தமிழர். சீமான் ஒரு நல்ல பேச்சாளர். விஜய் ஒரு நல்ல நடிகர். ரஜினிகாந்த் என்றென்றும் சூப்பர் ஸ்டார். நான் அடிக்கடி பேசுகிற ஒரு நல்ல நண்பர். கமல்ஹாசன் உள்ளூரை பேசுகிற உலக நாயகன். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தா என்ன கேட்பீங்க? எய்ம்ஸை சீக்கிரம் கட்டி திறக்க வாங்கன்னு கேட்பேன். வெறுப்பில்லாத ஒரு அன்பான இந்தியாவை உருவாக்குங்க, இதுதான் கேட்பேன். இந்த தேர்தல் பரப்புரையில் ஒலிக்கிற இன்னொரு சொல் மாற்றம், அதுக்கு உங்கள் பதில்? இது தேர்தலுக்கு தேர்தல் சொல்லக்கூடிய வார்த்தை தான். இது மாற்றங்கிறது முன்னேற்றமாக அமையணும், பின்னோக்கி செல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பு வந்தது பிறகு எல்லா துறைகளையும் பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறோம். கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், பொருளாதாரத்துறையில், தொழில்துறையில், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா துறையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்படிப்பட்ட மாற்றம் தான் தேவை நாட்டுக்கு. எங்களை தவிர யார் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? நிறைவாக ஒரு கேள்வி, மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? மீண்டும் ஏன் ஸ்டாலின்? நான் பொறுப்புக்கு இந்த 5 வருஷத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தனோ அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதில் ரொம்ப திருப்தி எனக்கு. இருந்தாலும் கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம். இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. அதையும் செய்ய தான் போகிறோம். அது உறுதி. அதுக்காக தான் இந்த ஸ்டாலின் உங்களுக்கு வேணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.